பரவாயில்ல. பதினாலாங்காலே என்னவாம் அழுத்தகோலும் நீருமுள்ள கலவை ஒன்று 0.9 சாரத்தை கொண்டுள்ளது. கலக்கும் போது ஏற்படக்கூடிய கனளவு மாற்றம் எதுவும் புறக்கணிக்க கூடியதாயின் அல்ககோல்னதும் நீரினதும் கனளவு விகிதம் முறையே. இப்ப அல்ககோலையும் நீரையும் கலந்தா ஒரு கலவை. இப்ப அல்கஹால் சார்ந்தது அந்த 0.75, கலவைன்ற சார்ந்தது 0.9, நீரிண்ட 1. இப்ப என்ன கேட்கிறார்? அல்கஹால்ன்றது நீரினது கனடா ரேஷியோ, வால்யூம் ரேஷியோ கேட்கிறார். இது V1 V2 என்றா V1/V2 வேணும். இப்ப எங்களுக்கு தெரியும் இதுல இருந்து இதுக்கு வரைக்க சாரிடத்து ரிலேட்டிவ் டென்சிட்டி எவ்வளவு கூடி இருக்கு? இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு கூடி இருக்கு? 0.15 இல்லையா? இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 0.1. அப்ப V1/V2 is equal to 0.1/0.15. இப்ப 10/15, 2/3. Second answer. ஓகே. இதுல என்ன? இது எவ்வளவு குறைஞ்சு கூடி இருக்கு? 0.15. இது எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 0.1. இப்ப V1/V2 மாறின ரேஷியோ 0.1/0.15. இது நாங்கள் தியரில ஷார்ட் மெத்தட் படிச்சலாங்க. இப்ப இது என்ன படிச்சாங்க இப்படி செய்வீங்க. மற்றகள் என்ன செய்யணும்? தியரி நார்மல் மெத்தட்ல வரணும். என்ன V1 V2 என்றா இது V1 plus V2. இப்ப என்ன நீங்கள் திணிவை சமப்படுத்துவீங்க. சோ மேஸ் ஈக்குவேட் பண்ணா இது இந்த மேஸ் M1, இது இந்த மேஸ் M2, இது எவ்வளவு? M1 plus M2. M3 is equal to M1 plus M2. இப்ப M3 என்ன? இது வால்யூம் இன்டு டென்சிட்டி. சோ வால்யூம் வந்து V1 plus V2 கனளவு. டென்சிட்டி 0.9 என்று எடுப்போம். சாரடத்தி அடர்த்தியாக்குறதெல்லாம் இல்லை, கிராம் per சென்டிமீட்டர் கியூப்ல. அப்ப so relative density டென்சிட்டியா போடுறோம் 0.9 is equal to M1 volume into density. அப்ப V1 into 0.75 plus இது V2 into 1 உள்ள போய்க்கினா 0.9 V1, இது 0.9 V2 is equal to 0.75 V1 plus V2. இப்ப இந்த V2 அங்கால உள்ள கழிப்பான், V1 இங்க விடுவான். அப்ப 0.9ல இருந்து 0.75 போகணும் 0.15 V1. இது இதை கொண்டு கழிச்சா 0.1 V2. இதான் அந்த ரேஷியோ. V1/V2 என்றது இதற்கு 0.1/0.1. இதைத்தான் இங்க எழுதுங்க. நீங்கள் செய்யலாம் தானே. ஒருத்தன் சொல்றேன் எல்லாரும் என்னிட்ட படிச்சாக்கள் தானே. அப்பன் சோ என்னோட ஹைட்ரோ படிக்கல ஜாயின் ஆனவங்க இல்லையே, லேட்டா ஜாயின் ஆனவங்களும் இருக்காங்களே, அதை சொன்ன. இப்ப படிச்சுட்டு இருக்கிற எல்லாரும் என்னோட படிக்கிற நீங்கள் தான். ஓகே ரைட். இப்ப இது என்ன ஷார்ட் மெத்தட் என்னண்டா, இந்த இதுல கழிக்கிறத நேரடியா செய்யறோம். ஏண்டா இது 0.75, இது 0.9 என்றா எவ்வளவு கூடுது? ஒன்று கூடும் ஒன்று குறையும். இப்ப இதுல எவ்வளவு கூடுது? 0.15. ரிலேட்டிவ் டென்சிட்டி எவ்வளவு கூடுதுன்னு பாப்பீங்க, சாரடத்தி எவ்வளவு கூடுதுன்னு. இது எவ்வளவு குறையுதுன்னு பாப்பீங்க. அப்ப கனளவின் ரேஷியோ இந்த மாற்றத்தின் மாறின ரேஷியோ. ரைட். அடுத்து 15ஆம் கேள்வி பாருங்க.
என்னவாம்? ரைட். பரப்புச்சில் ஒன்று அதன் மையத்தினூடாக உள்ள அதன் செங்குத்து அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் 10 உடையது. இப்பரப்பு சில்லு மோட்டார் ஒன்றுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. மோட்டார் பரப்பு சில்லை ஓய்வில் இருந்து 1200 சுழற்சிகள் per நிமிடம் எனும் வீதத்துக்கு ஆர்முடுவர் அடைய செய்கிறது. சரி, இப்ப என்ன சொல்லிட்டார்? இவன் இது ஒரு ரொட்டேட்டிங் வீல் உண்டு, ஃபிளை வீல் உண்டு. இதாச்சு. இது வந்து ஆக்சிஸ். இதோட என்ன செய்திருக்கார்? மோட்டரோட பொறுத்திருக்கார். மோட்டார் பரப்பிச்சில ஓய்வுல இருந்து 1200 சுற்றல்கள் per நிமிடம் ஆர்பிஎம். அப்ப இனிஷியலா இது 0 இருக்குது. ஃபைனலா என்னதுக்கு வருது? 1200 ஆர்பிஎம். சுற்றல்கள் per நிமிடம் இந்த கோணத்துக்கு வருது. இப்ப உராய்வைக்கு புறக்கணித்தால் செய்யப்பட்ட வேலை எனக்கு தெரியும். இந்த மோட்டார் இதை சுத்துறதுக்கு செய்த வேலை, செய்த வேலை சமன் எனது கைனடிக் எனர்ஜி கெயின் பெற்ற இயக்க சக்தி. இந்த சில்லு பெற்ற இயக்க சக்தி அது செய்த வேலை. அவ இடத்துல என்ன சுத்துது? சுழற்சி இயக்க சக்தி. இது இப்ப செய்த வேலைதான் கேட்கிறார். பெற்ற இயக்க சக்தி வந்து சுழற்சி இயக்க சக்தி, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. இப்ப ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ரெண்டு பேரும் half omega square. half into எவ்வளவு? 10 ஒமேகா எவ்வளவு? உங்களுக்கு இது ஆர்பிஎம் எல்லாம் இருக்கார், எஃப் தான் இருக்கார். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πf. அப்ப 2π எஃப் வந்து 1200/60. 60 டிவைட் பண்ணீங்கன்னா 20. 40π. 40π என்ன ஸ்கொயர்? இப்ப சொல்லுங்க, இதால விட்டு 5 தர 40 வரைக்கும் 1600 பை ஸ்கொயர். என்ன வரும்? 8000 பை ஸ்கொயர். 8 8 8000 பை ஸ்கொயர் ஜூல். அதான் செய்த வேலை. இது ஃபிஃப்த் ஆன்சர். இப்ப நீங்க அக்சலரேஷனை கண்டு டோவை கண்டு எல்லாம் செய்யறது நான் மெத்தட். செய்த வேலை பெற்ற சுழற்சி இயக்க சக்தி. ரைட். பதினாறு பாருங்க. 12 கிலோகிராம் திணிவை உடைய ஓர் வட்டத்தட்டு இரு சர்வசமனான விச்சுருள்களினால் தாங்கப்பட்டுள்ளது. இத்தட்டு சற்று கீழ் நோக்கி அழுத்தி பின்னர் விடுவிக்கப்பட 2 செகண்ட் அலைவு காலத்தை கொண்டு எளியை சேர்க்கத்தை ஆற்றுகின்றது. எனின் ஒவ்வொரு விச்சுருளிலும் விசை மாறும். இப்ப 2 விச்சுருள் இல்லையா? இப்ப இது 12 கிலோகிராம் தட்டு சர்வசமன விச்சுருள். அப்ப இது கே என்னது கே. இப்ப இந்த ரிசல்ட் என்ன வரும்? சமாந்தரமா இருந்த இந்த ரிசல்ட் என்ன வரும்? 2k. இதுல 12 கிலோகிராம் கனெக்ட் பண்ணிரு இல்லையா? இப்ப அலைவு காலம் 2 செகண்ட். இப்ப உங்களுக்கு தெரியும், இது இந்த டைம் பீரியட் அலைவு காலத்துக்கு என்ன ஈக்குவேஷன்? t is equal to 2π root of m over k. t என்ன? 2 செகண்ட். 2π root of m என்ன? 12 கிலோகிராம். k என்ன? 2k.
என் ரிசல்ட் போடணும் 2K. இப்ப ரெண்டு பக்கம் ஸ்கேர் பண்ணிடுங்க. இது ஒன்று ஒன்று சமன் ஒன்று வரைக்கும் ஒன்று 5 ஸ்கேர். இது 12/2K. இந்த கே இங்கோடு வரும். இந்த 12 விட்டுல 6 இல்லை. இது எங்க இந்த கே சமன் 6 நியூட்டன் பெர் மீட்டர். அப்போ ஒரு வில் இந்த வில் மாறிலி என்ன 60 நியூட்டன் பெர் மீட்டர். செகண்ட் ஆன்சர். பதினேழாம் கேள்வி பாருங்க. அப்படி வளியின் வெப்பநிலை மாறுவதால் பின்வரும் ஒளியின் எவ்வியல்பு மாற்றப்படும். என்னவாம்? வளியின் வெப்பநிலை மாறுபடுது. அப்ப வெப்பநிலை மாறுபடைக்குள்ள எவ்வியல்பு மாற்றப்படும். இப்ப இப்ப டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் மாறுது. இப்ப இந்த டெம்பரேச்சர் மாறேக்க அல்ல கூடுதல் வைங்க கூடினா கதி கூடும். கதி கூடினா விளைநிலம் கூடும். ஏன்? V is equal to F lambdaவில் கதி வந்து டெம்பரேச்சர்ல அங்க இருக்கு வெப்பநிலையில. மீறன் ஒளி முதல்ல அங்க இருக்கு. வெப்பநிலையை மாத்துறதால மீறனை மாத்தலாம். மாத்திர சந்தர்ப்பம் வரும். ஆனா இங்க இல்ல. எப்ப மாத்தலாம்? இசைக்கவே இருக்குது. இசைக்கவே இந்த மீறன் F. இப்ப இந்த இசைக்கவையை ஹீட் பண்ணினா மீறன் குறையும். ஏன்? இதை ஹீட் பண்ணினா நீளம் கூடும். உயர்த்தின நீளம் கூடினா மீறன் குறையும் இல்லையா? அதுல டெம்பரேச்சர் மாறும். பட் அது முதல்ல மாத்துறீங்களா? இந்த ஃப்ரீக்வன்சி சோர்ஸ் எல்லாம் டிபெண்ட் ஆயிருக்கும். இப்ப நீங்க கதியை மாத்தினா அது கட்டாயம் எது மாறும்? அலைநீளம் மாறும். இப்ப இங்க வெப்பநிலையை மாத்தேக்க மாறுறவர் யாரு? அலைநீளம். ஓகே. செகண்ட் ஆன்சர். இப்ப 18ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? 0.25 கிலோகிராம் திணிவுடைய துணிக்கு ஒன்று. இப்ப இப்படி அறிகிறார். சீரான வட்ட இயக்கத்தில் ஈடுபடுகின்றது. இப்ப இப்படி அங்க இருக்கு. இப்ப இந்த இடத்துல வேகம் 30. ஃப்ரீக்வன்சி மாறாது. ஃப்ரீக்வன்சி மாறாது. இது 30. இப்ப இந்த தூரம் 10 வந்துட்டா இது 20. என்ன கேட்கிற? இப்ப மைய நோக்கான்றது என்ன கேட்கிற? அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஆரை வேணும். எப்படி காண்றது? என்ன ஐடியா? இது நேரையே காணும். அதுக்கு நான் இப்ப இந்த தூரத்தை எக்ஸ்டெண்ட் வச்சா இது என்னது? 10 + x. ஏன் இது ஆரே இல்லோ? இது மேல இப்ப நான் இப்ப பைத்தாகரஸ் தியரம் போட்டா வருமா?
அப்படி 10 பிளஸ் எக்ஸ் ஹோல்டிங் ஸ்கொயர் ഇതിന്റെ വർഗം പൈതൃകം ഇതിന്റെ വർഗം ഇതിന്റെ വർഗം എക്സ് വർഗം 20 വർഗം 4 ഇത് വർഗിച്ച 100 പ്ലസ് ഇതേയും പെരുകി 2 മടങ്ങ് അപ്പൊ 20x പ്ലസ് എക്സ് സ്ക്വയർ സമൻ എക്സ് സ്ക്വയർ പ്ലസ് 1 എക്സ് സ്ക്വയർ പോയിരുന്നു അപ്പൊ 20x ഞങ്ങളുണ്ടോണ 300 ഇപ്പൊ இப்ப எக்ஸ் எவ்வளவு 15 இந்த எக்ஸ் 15 ஆறு எவ்வளவு 25 இப்ப மைய நாட்டு விசை என்ன கேட்கிறார் மைய நோக்கு விசை சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் என்ன எம்வி ஸ்கொயர் ஓவர் ஆர் எம் வந்து எவ்வளவு 0.25 வி ஸ்கொயர் 13 வர்க்கம் 900 ஆறு எவ்வளவு 25 25 ஓட்டிங்கன்னா 0.01 இன்டூ 900 அப்ப எவ்வளவு 9 நியூட்டனா இங்க பிழைக்குது சென்டிமீட்டர் மீட்டர் ஆகும் நீ சென்டிமீட்டர் மீட்டர் ஆகும் பை 100 இது அப்படி மேல போனா 900 So 900 Newton. எத்தனாவது விடை ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதுல இந்த ரேடியஸை காண்றதுக்கு தான் கேள்வி இல்லையா திருப்பி சொல்லட்டே இது 20 இங்க பாருங்க இதா ஓதான மையம் ஓ மையம் இவ்வளவு மாறி இது எக்ஸ் வந்து 15 இது எக்ஸ் தெரியாது காணணும் இது எக்ஸ் வச்சுட்டு இது 10 அப்ப 10 பிளஸ் எக்ஸ் இது 10 பிளஸ் எக்ஸ் இது 10 பிளஸ் எக்ஸ் ஆரை இப்ப இந்த முக்கோணம் செங்கோண முக்கோணம் இப்ப இதுல பைதர தியரம் போட்டுனேன்டா இதுகின்ற வர்க்கம் இதுகின்ற வர்க்கம் இதுகின்ற வர்க்கம் அதுல இருந்து எக்ஸ கண்டாச்சு இது 15 10 25 ஆரை 25 ரேடியஸ் வந்து 25 அதுல இருந்து ஃபோர்ஸ காணும் Right. 19th question பாருங்க வளமையான குறியீடுகளின்படி வளியில் ஒளியின் வேகம் v சமன் root of gamma p over O அத்துடன் வாயு மூலக்கூறுகளின் சராசரி வர்க்கமூல கதிர் இது வளியில் ஒளியின் கதிக்கும் பின்வரும் எந்த வரைவு ஒளியின் வேகம் v இருக்கும் சராசரி வர்க்கமூல கதிர் root of c square bar இருக்கும் ஆனது இப்ப என்ன வந்திருக்கார் வளியில் ஒளிங்கிறது root of gamma p over O இடைவர்க்க மூலக்கதி என்று நாங்கள் ஹீட்டில் படிப்போம் 4ஆம் பாடத்துல அது root of 3 p over O அவங்க p over O ரெண்டுக்கும் சேம் ஓகேயா p over O வந்து ரெண்டுக்கும் சேம் கேமா அதுக்கு மாறலி இது 3 இதுக்கு மாறலி அப்ப ரெண்டு வரும் இது ரெண்டுலையும் ஒன்னு பிரிச்சு விட்டா என்ன வரும் v over root of c square bar ரெண்டு வரும் root of gamma by 3 இல்லையா இப்ப இது அங்க கொண்டு வாங்க v சமன் root of gamma by 3 into c square bar அப்ப இது இவ்வளவு மாறலி கன்ஸ்டன்ட் அப்ப இது yஹ்ல வைக்கிறோம் இது xஹ்ல வச்சா y is equal to mx அப்ப கிராஃப் எப்படி வரும் root of c square பாருக்கும் v க்கும் இருந்தா y is equal to mx
அப்ப எத்தனாவது? செகண்ட் ஆன்சர். செய்யலாம் எல்லாம். ரைட். 20 பாருங்க. என்னவா படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு குழாய் ஒன்றினோடு நெருக்கல் தகவற்றது பிசுக்குமையற்றதுமான பாய் ஒன்று அருவிக்கோட்டு பாய்ச்சலில் ஈடுபடுகின்றது. பின்வரும் கூற்றுகள் பிழையான. அவன் ராங் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்கிறான். இப்ப இதுக்குள்ளால போய் சில வெளியில போ அருவிக்கோட்டு பாய்ச்சல போதும். இப்ப ஒன்று பாய்ச்சலில் ஈடுபட்டுள்ள பாயின் அடர்த்தி மாறாது. அவன் சேம்டு லிக்விட் தானே, ஒரே இது அடர்த்தியில மாற்றம் இல்லை தானே, ஏன் மாறணும்? அமுக்கப்படாது. அமுக்கப்படாது நெருக்கல் தகவற்ற திரவம் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட். இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் என்றா அங்க என்ன அடர்த்தி மாறாது, டென்சிட்டி கிறிஸ்டல். அப்ப அது சரியல்லோ, இது சரி என்ற விடையா வராது. செகண்ட் ஒன், குழாயினுள் எப்புள்ளியிலும் அப்புள்ளிக்கு அப்புள்ளிக்கு வர நேரிடுகின்ற பாய் மூலக்கூறுகளின் கதி நேரத்துடன் மாறாது. அருவிக்கோட்டு பாய்ச்சல் இல்லோ, அருவிக்கோட்டு பாய்ச்சல் என்ன, இந்த இடத்துல கதி என்ன, அது எப்பவுமே ஒரே திசை. ஏன் அருவிக்கோட்டு பாது மாறக்கூடாது, அதே கோடு. அந்த கோட்டுல இருக்கிற புள்ளி இந்த பாதை எந்த துணிக்க வந்தாலும் அந்த இடத்துல அதே திசையில நீ. இப்படி ஒரு அருவிக்கோடு இருந்தா இதுல இருக்க துணிக்கு எப்போ வர்ற எல்லா துணிக்கும் அந்த திசையில நீ அருவிக்கோடு மாறாம இருக்கு இல்லையா? வந்து கூட்டு சரி பதவும் முடியா வராது. பிள்ளையான ஸ்டேட்மெண்ட் தான் விட. இப்ப தேர்ட் ஒன், குழாயின் வெவ்வேறு புள்ளிகளில் பாய் மூலக்கூறுகள் வெவ்வேறு வேகங்களை கொண்டிருக்கலாம். எஸ், சுருக்குவெட்டு பிறப்பு மாறினா இதுல வேகம் இதுல வேகம் இதுல வேகம் கொண்டிருக்கலாம். ஏன் கொண்டிருக்கலாம்? ஒரே குரோஸ் செக்ஷன் இருக்கிற இடத்துல குறுக்குவெட்டு பிறப்பு ஒரே இது இருக்கிற இடத்துல வேக சமன் சமனாகவும் இருக்கலாம். குறுக்குவெட்டு பிறப்பு மாறுற இடத்துல சமன் இல்லாம இருக்கலாம். அதுவும் சரி விடையா வராது. Fourth one, யாதேனும் ஒரு குறுக்குவெட்டு பிறப்புக்கு குறுக்கியான திணிவு பாய்ச்சல் வீதம் நேரத்துடன் மாறுபடும். இப்ப இதுல திணிவு பாய்ச்சல் வீதம் மாறுமா? தொடர்ச்சியா இந்த திரவம் இயங்க உறுதி பாய்ச்சல்ல இதுல எவ்வளவு போகுதோ அதேதான் இதுல A1 B1 சமன் A2 V2. இதுல A2 V2 ரெண்டு சமன். இது திணிவு பாய்ச்சல் வீதம் என்ற ரோ, தனளவு பாய்ச்சல் வீதம் சமன், இடத்தி மாறாது, திணிவு பாய்ச்சல் வீதம் சமன். இந்த மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து ஈக்குவல். இவர் ஈக்குவல், இவர் மாறுபடும் என்றார் இல்லோ, அது பிழை. அப்பதான் பிழை. மாஸ் ஃப்ளோ ரேட் ஈக்குவலா இருக்கும், இவர் மாறும் என்றார், அப்ப பிழை தானே, பிழையான ஸ்டேட்மெண்ட் தானே, விடையே கேட்கிறார். அதான் பிழை. ஃபோர்த் ஆன்சர். அஞ்சாவது கூட்டு பாருங்க, புள்ளி எக்ஸினோடு உள்நுழையும் பாய் மூலக்கூறு எல்லாம் ஒரே பாதையை பின்பற்றும். எக்ஸ்ல வர்றது எல்லாம் ஒரே பாதை, ஏன் அருவிக்கோடு மாறக்கூடாது, அதே பாதையில போய்க்கணும், எல்லாமே ஒரே பாதையில. இப்படிதான் எல்லாம் ஒரே கோடு இருந்தா இப்படிதான் அதே வேண்ட பாதையில போகும். எல்லாம் உண்டுண்டா பிள்ளை என்ன
புள்ளி எக்ஸினோடு உள்நுழையும் பாய் மூலக்கூறுகள் எல்லாம் ஒரே பாதையை பின்பற்றும். அது அதுகின்ற பாதையை பின்பற்றும், மற்றது அதுகின்ற பாதையை பின்பற்றும். இப்படி ஒவ்வொருத்தரும் தங்க பாதையை பின்பற்றிடும். ஓகே தானே? அதைத்தான் மீன் பண்ணிருக்காரு. அது சரி. இப்ப அது சரி அஞ்சாவது. அவைங்களுக்கு பிழைன்றது 4வது. இப்ப அடுத்து 21. என்னவாம்? ஒரு முனை முடிய குழல் ஒன்றின் அடிப்படை மிரன் என்பான். அதே போல் இருமுனையும் திறந்த குழல் ஒன்றின் அடிப்படை மிரன் என்று இரண்டு குழல்களும் முனைக்கு முனை இணைக்கப்பட்டால் உருவாகும் ஒரு முனை மூடிய குழலின் அடிப்படை மிரன். இப்ப முதலாவது சொன்னது என்ன? ஒரு முனை மூடிய குழல். இதுகின்ற அடிப்படை ஃபண்டமெண்டல் நோட் வந்து என்ன? இன்னொன்று இருக்கு திறந்த குழாய். அது என்ன N2. ஆனா இப்ப என்ன பிரச்சனை? என்ன நீளம் எடுத்து இது L1 இது L2. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு குழாய். இந்த குழாயின் நீளம் என்ன? L1 பிளஸ் L2. இது இந்த ஃபண்டமெண்டல் நோட் என்னதான் கேள்வி. இது λ/4. λ என்ன? 4L1. இப்ப V is equal to F lambda போட்டா V is equal to N1 into 4L1 இருக்கட்டும். இதுக்கு போட்டா λ/2 அவன் வரும் V is equal to N2 into 2L2. அது மாதிரி இங்க என்ன வரும்? lambda சமன் 4 into L1 plus L2. lambda 4 into L1 plus L2. அப்ப நான் V is equal to F lambda போட்டா VV தான் F நோட் தான் காணணும். lambdaக்கு 4L1 plus L. L1 என்ன போடுவோம்? 4F நோட் into L1க்கு என்ன போடுவோம்? V by 4N1. L2க்கு என்ன போடுவோம்? V by 2N2. எல்லாத்துலயும் இப்ப V போயிடும். போனா கீழுக்கு என்ன போமா? 1 சமன் 4F நோட் into கீழுக்கு 4N1 N2 போமா. அப்ப இங்க N2 பெருக்கும், அங்க 2N1 பெருக்கும். N2 plus 2N1. இதுல இந்த 4ம் 4ம் போயிடும். அப்ப F நோட் 2 வரும். இது மேல வரும் N1 N2 over N2 plus 2N1. N1 N2 over N2 plus 2N1. எது விட ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரைட். இப்ப 20 செகண்ட் வரும். 22 இப்ப குழாய் இப்படி இருக்குது.
இப்ப இதுல என்ன விசை? இது 10 நியூட்டன் 2 மீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெறும். இங்க F2 4 சென்டிமீட்டர். இப்ப இப்ப இங்க F2 என்ற விசையை உண்டாக்குறதுக்கு F1 10 நியூட்டன் பிரயோகிக்கப்படுதாம். இப்ப கேள்வி, பெரிய முசலத்தை 5 சென்டிமீட்டர் நகர்த்துவதற்கு செய்ய வேண்டிய வேலை யாது? இப்ப இவர் இங்க 5 சென்டிமீட்டர் போறதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன? இப்ப என்ன நடக்கும்? ஏய், இவர் இப்ப 5 சென்டிமீட்டர் மூவ் பண்றாருண்டா எவ்வளவு ஒளியும்? இப்ப இவ்வளவு ஒளியும் இங்க போகணும். இவ்வளவு ஒளியும் இங்க போறதுக்கு இது எவ்வளவு ஒளியும் போகணும். அதே அளவே இங்க போன ஒளியும் தான் அங்க போகும். இங்க ஒளியும் அவ்வளவு கனளவு எவ்வளவு? கனளவு 20 சென்டிமீட்டர் கியூப். அப்ப இங்கேயும் கனளவு 20 சென்டிமீட்டர் கியூப் வேணும். இது 2 அல்லோ. அப்ப இது எவ்வளவு தூரம் போகணும்? 10 சென்டிமீட்டர் போகணும் இல்லையா? இப்ப இது 10 சென்டிமீட்டருக்கு போகணும். இப்ப செய்ய வேண்டிய வேலை என்ன? நீங்க 10 நியூட்டனை கொடுத்து 10 சென்டிமீட்டர் மூவ் பண்றீங்க. அப்ப ஒர்க் வந்து F இன்டு எஸ். F வந்து 10 நியூட்டன், எஸ் என்ன 10 பை 100. இப்ப 1 ஜூல் செய்ய வேண்டிய வேலை 1 ஜூல். விளங்குதா இது? இதுல 20 வரணும். இங்க 20 சென்டிமீட்டருக்கு வரணும் பண்ணி இங்க 20 சென்டிமீட்டருக்கு வந்தா தான் நாங்கள போகும். 20 சென்டிமீட்டருக்கு வரணும் 10 சென்டிமீட்டர் போகணும். குறுக்கோடு பரப்பு குறையவே செக்ஷன் ஏரியா 2 10 சென்டிமீட்டர் வரும். 23 பாரு. என்னவாம்? 30 சென்டிமீட்டர் நீளமுடைய மூடி மூடிய குழாய் ஒன்றின் 3ஆம் அணுசுரம் இரு முனைகளிலும் திறந்த குழாயின் அடிப்படை சுரத்திற்கு சமனெனின் திறந்த குழாயின் நீளம். இப்ப 3ஆம் அணுசுரம் இசைச்சுரம் இசையத்தை தான் சொல்றாரோ. இது 30 சென்டிமீட்டர் நீளமுடைய 3ஆம் அணுசுரம். இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன சொல்லிக்க? தேர்ட் ஹார்மோனிக் இசையத்தை தான் சொல்றார். 3ஆம் இசையம். 3ஆம் இசையம் தேர்ட் ஹார்மோனிக். இப்ப இந்த தேர்ட் ஹார்மோனிக் என்றது என்ன? முதலாம் மேற்றொனி, ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். அது எவ்வளவு? இப்ப இருமுனைகளும் திறந்த குழாய் ஒன்று, அது ஏதோ ஒரு குழாய், அது இந்த ஃப்ரீக்வன்சி இது இந்த ஃப்ரீக்வன்சி சமம். ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் சமன்டா இந்த குழாயின் நீளம் என்ன இருக்கிறது? இப்ப இங்க எஃப் சமன் பி சமன்.
ரெண்டுக்கு லம்டா சமனா இருக்கும் இல்லையா? சோ லம்டா சமனா இருக்கணும். இப்ப இதுல என்ன 3 lambda by 4. 3 lambda by 4 30 என்ன lambda எவ்வளவு 40. lambda 40 என்னது lambda by 2 அப்ப 20. அப்ப இந்த குழாயின் நீளம் எவ்வளவு 20 சென்டிமீட்டர். எதனாவது செகண்ட் ஆன்சர். ரைட் 24 பாருங்க. என்னவா மையத்தினூடாக செல்கின்ற நிலைக்குத்து அச்சு பற்றி சுயாதீனமாக சுழல்கின்ற ஒரு வட்ட மேசை மீது மையத்திலிருந்து தூரம் 10 சென்டிமீட்டரில் ஒரு திணிவு வைக்கப்பட்டுள்ளது. ஒரு ரவுண்ட் டேபிள் உண்டு. இது இந்த சென்டர்ல இருந்து ஆக்சிஸ்ல இருந்து 10 சென்டிமீட்டர்ல ஒரு திணிவு வச்சிருக்கு. திணிவுக்கு மேசைக்கும் இடையே உள்ள உயர்ந்தபட்ச உராய் விசை 0.9 inch. இதுல வரக்கூடிய மேக்சிமம் உராய் விசை எஃப் மேக்சிமம் வேல்யூ என்ன 0.9 inch. உராய் குணகம் 0.9. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து 0.9. இப்ப திணிவு வழுக்க தொடங்கும் போது கோண வேகம் ஆங்குலர் வெலோசிட்டி என்ன கேட்கிறார். இப்ப உங்களுக்கு தெரியும் இதுக்கு டுவர்ட் த சென்டர் மையத்தை நோக்கி எஃப் சமனமே போட்டா மையத்தை நோக்கி இருக்கிற போர்ஸ் எஃப் உராய் விசை எம் இன்டு ஆர் ஒமேகா ஸ்கொயர். இப்ப இது மாறாது, எம் மாறாது ஆர் மாறாது. இந்த ஃபோர்ஸ் மேக்சிமம் ஆனா ஒமேகா மேக்சிமம் ஆகும். அதை விட கூடிய என்ன நடக்கும் கணக்கு வழிகட்டுறோம். இது என்ன 0.9 mg எம் இன்டு அரை என்ன 10 சென்டிமீட்டர். அப்ப 10 100 ஒமேகா ஸ்கொயர் தான் கேள்வி உயர்கோணம் வரும். இப்ப எம்எம் போயிடும், இந்த ஜியும் போயிடும். இது எங்க கொண்டு 90. என்ன வரும் ஆனா அங்கேயே பிழைக்குது. அங்கே ஒரு டெசிமல் பிழைக்குதா? ஒமேகா என்ன ரூட் ஆஃப் 90. ஸோ ரூட் ஆஃப் 90 എന്താ 9 வழியா எடுக்கலாம். 9 வழியா எடுத்த 3 ரூட் 10. ரூட் என்ன எவ்வளவு 3 பாயிண்ட் சம்திங். அப்ப நியர்லி எதை கொடுப்பான் 10 தான் கொடுக்கணும் இல்லையா? இதுல ஒரு 0 வந்தா தானே எங்களுக்கு 30 கொடுக்கலாம். சுருக்கிறது சரியே. அவர் 1 சென்டிமீட்டர் இருந்திருக்கும்.
சார் இதுக்கு ஆன்சர் இல்லை இல்லையா? யாருக்காவது இது வந்ததா? இல்லையே. இருபத்தஞ்சாம் கேள்வி பாருங்க. வழியில் ஒளியின் வேகம் 330. இவ்வலையின் பாதையில் அடுத்துள்ள ஒத்த அவத்தையில் உள்ள இரு வழித்துணிக்கைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 50 சென்டிமீட்டர் ஆகும். அவ்வலையின் மீற என்ன? அடுத்துள்ள ஒத்த அவத்தை புள்ளி. டேய், அடுத்துள்ள ஒத்த அவத்தை புள்ளி என்ன இது? நிலையில ஒரு அடுத்துள்ள அவத்தை ஒத்த அவத்தை புள்ளி என்ன இது? இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் லாம்டா டிஸ்டன்ஸ். நீங்க ஜிக்கு 9.48 போட்டாலும் 9.8 9.8 போட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் தானே வரும். 900 வராது இல்லையா? ஆன்சர் 9 சம்திங் தானே வரும். எப்படி பார்த்தாலும் ஆன்சர் இல்ல. இப்ப ஒத்தவத்தை புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் 50 என்றா லண்டா வந்து 50. இப்ப லண்டா 50 எது வந்தாருண்டா மிரர் என்ன? V is equal to F lambda ஆகல. 330 is equal to F தான் காணணும். லண்டா வந்து 50/100. இப்ப F என்ன? இது 2 இங்க வந்து பாத்தீங்கன்னா 660. தேர்ட் ஆன்சர். அவ்வளவுதானே?